உலகநாயகன் கமலஹாசன் நடித்து பல பிரச்சனைகளுக்கிடையே வெளியான படம் விஸ்வரூபம். இந்த படம் வெளியாகி யாரும் எதிர்பார்க்காத வகையில் 200 கோடி வரை பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. முதல் பாகத்தில் நடித்த ஆண்ட்ரியா, பூஜா குமார், ராகுல் போஸ் என அதே டீம் படத்தோட 2ஆம் பாகத்தில் நடிக்காங்க. 2ஆம் பாகம் ஷூட் பண்ணும்போதே ப்ரொடியூசருக்கும் கமல் சாருக்கும் நடந்த பண பிரச்சனை காரணமாக அந்த படம் ஷூட்டிங் பாதியிலே நின்றுச்சு. இந்த நிலையில் 4 வருஷம் கழிச்சு திரும்பவும் ப்ரொடியூசருக்கும் கமல் சாருக்கும் பேச்சுவார்த்தை நடந்து சமாதானம் ஆகி இப்போ துருக்கி நாட்டில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட இராணுவ காட்சிகளை சென்னையில் தான் ஷூட் பண்ண போகிறாங்க. அத்தோட இந்த படப்பிடிப்பு முடிஞ்சு எல்லா லாங்குவேஜ்லையும் டப்பிங் பண்ணி சீக்கிரமாக படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ என்னன்னா, ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார் ரிலீஸ் பண்ணுறதா இருந்ததை கமலஹாசன் சாரே ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. விஸ்வரூபம் படம் தீபாவளிக்கு வரும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாக இருக்காங்க. மேலும் அடுத்தடுத்து வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.